ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம மசாலா சீடை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். ஒரு சிம்பிளான, ஒரு சூப்பரான, ரொம்பவே டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் டயத்துக்கு ரொம்பவே ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கூட வந்து சொல்லலாம். கண்டிப்பா ஃபுல் வீடியோ பார்த்து இந்த மசாலா சீடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மசாலா சீடை செய்யறதுக்கு வந்து ஒரு பெரிய பவுல் வந்து எடுத்துக்கிட்டேன். பெரிய பவுல்ல வந்து ஒரு 2 கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். 1/2 கிலோ வந்து இருக்கும். அந்த அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த அரிசி மாவுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து மாவு வந்து சேர்க்கணும். இது ரெண்டுத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா மிளகாய் வத்தல் பொடி வந்து 1.5 டீஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன். உப்பு வந்து 1.5 டீஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன். சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன். கருப்பு எள்ளு வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா பெருங்காய பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியா சீடை அப்படிங்கும் போதே நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதனால நம்ம வந்து வெண்ணெய் வந்து சேர்ப்போம். அந்த வெண்ணெய் வந்து நல்லா வந்து சாஃப்டன் ஆக்கும் சீடைய. அதே நேரத்தில் நம்ம அந்த வெண்ணெய் சேர்க்கிற இடத்துல நம்ம நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம். நீங்க வெண்ணெயும் சேர்த்துக்கலாம், நெய்யும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இதே இடத்துல நீங்க வெண்ணெய் சேர்க்கீங்கன்னா நீங்க அது வந்து வெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கிடணும். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்பவே கரெக்டா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கணும். தண்ணி வந்து சீடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமா சேர்த்துடக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப கம்மியா வந்து சேர்த்துக்கூடாது. ஏன்னா கரெக்டான அளவுல இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சீடை வந்து ஒழுங்கா வராது. அதனால தண்ணி வந்து இந்த 2 கப்பு நம்ம அரிசி மாவுக்கு வந்து ஒரு 3/4 கப்பு வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அந்த 3/4 கப்பு தண்ணியுமே நீங்க வந்து ஒரேடியா சேர்த்துட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு விடணும். நீங்க வந்து அதிகமான தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சீடை வந்து எண்ணெயில போட்டு பொரிக்கும் போது கிராக் ஆயிரும். நீங்க ரொம்ப கம்மியா வந்து தண்ணி சேர்த்து ரொம்ப ஹார்டா வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீடை வந்து வெடிச்சிரும். அதனால அதே நேரத்தில் ரொம்ப ஹார்டாகவும் மாறிடும் சீடை. அதனால நீங்க வந்து ஒரு 3/4 கப்பு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி விரலை வச்சு அமுக்கும் போது மாவு வந்து விரல் வந்து லைட்டா கொஞ்சம் இறங்குச்சுன்னா நம்மளுக்கு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குன்னு அர்த்தம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து சீடை வந்து செய்யறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ வந்து நம்ம மாவு வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம சீடையை வந்து உருட்டி எடுக்கிறது. சீடையை வந்து உருட்டி எடுக்கிறது வந்து எல்லாருமே ஓரளவுக்கு பெருசா உருட்டிடுவீங்க. அது அப்படி உருட்டாதீங்க. ரொம்ப சின்னதா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு சீடை வந்து சின்னதா இருந்தா பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு அது நல்லா தான் இருக்கும் சாப்பிடுறதுக்கு. முதல்ல நீங்க உருட்டும் போது ரொம்ப சின்னதா இருக்குன்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. சீடையை வந்து ரொம்ப சின்னதா இப்ப நான் வீடியோல காட்டுற மாதிரி ரொம்ப சின்ன சைஸுக்கு வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சீடையை உருட்டும் போது நீங்க இந்த 3 விரலை வச்சு தான் உருட்டணும். நீங்க வீடியோவை பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். 3 விரலை வச்சு தான் உருட்டணும். ஏன்னா நீங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்க உருட்டுனீங்கன்னா சீடை வந்து கிராக் ஆகி உடைஞ்சிரும். ரொம்ப அழுத்தம் வந்து சீடைக்கு வந்து உருட்டும் போது கொடுக்கக்கூடாது. அதனால 3 விரல்ல வச்சு உருட்டிக்கோங்க. அதே நேரத்தில் சின்ன சைஸா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம சீடை எல்லாத்தையுமே நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து சீடையில அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஓட்டை போடுறது. ஒரு 2 இடத்துலயாவது நீங்க வந்து ஓட்டை போட்டுறணும் கண்டிப்பா. நீங்க ஓட்டை போடலீங்கன்னா நீங்க வந்து சீடை வந்து வெடிச்சிரும். இதனாலையும் வெடிச்சிரும். ஏன்னா சீடையை பொறுத்த வரைக்கும் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கும் போது சீடை பொரிச்சவங்க எல்லாருமே சொல்லுவாங்க வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா நம்ம அரிசி மாவு வச்சு பண்றோம். அரிசி மாவு வந்து ஈஸியா வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கும் போது வெடிக்கும். அதனால நீங்க வந்து 2 சைடும் ஹோல் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெடிக்காது. அது எதனாலன்னு சொல்றேன். இப்போ நான் எல்லா சீடையிலுமே 2 சைடு வந்து நான் ஹோல் போட்டுக்கிட்டேன். ஹோல் போட்டு முடிச்சக்கு அப்புறமா அதை வந்து எண்ணெயில போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு வந்து நான் கடலெண்ணெய் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். கடலெண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். முடிஞ்ச அளவு கடலெண்ணெய் வந்து பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து லைட்டா சூடாக ஆரம்பிச்சக்கு அப்புறமா சீடையை வந்து சைடா வந்து போட்டுடுங்க. நான் கடாயில போடுறது வந்து நான் சைடா போடுவேன். சென்டரா வந்து போடாதீங்க. எண்ணெய் வந்து வெளியே தெறிக்கும். அதனால நீங்க சைடா போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து வெளியே தெறிக்காது. அதுக்கப்புறம் ஸ்டெப் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா சீடை வந்து வேகிறதுக்கு ரொம்ப வந்து டைம் எடுக்கும். எதனால அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து ஈஸியா வந்து கலர் மாறிடும். ஏன்னா வெறும் மாவு வந்து நம்ம பொரிச்சு எடுத்துட்டு இருக்கோம். அதனால நீங்க வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தாதான் ஃபுல்லா வந்து வேகும். நல்ல முறுமுறுப்பா கிடைக்கும். சாஃப்டா வந்து கிடைக்கும். அதனால ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாவே லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு ஒரு 8 நிமிஷத்துல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்க நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தால் மட்டுமே தான் சீடை வந்து நம்மளுக்கு நல்ல முறுமுறுப்பா கிடைக்கும். உள்ளேயும் நல்லா வந்து வெந்திருக்கும். அதை முக்கியமா வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டவ் ஃபுல்லாவே லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். அதுக்கப்புறமா சீடையை போட்டக்கு அப்புறமா உடனே கரண்டியை வந்து போட்டுற வேண்டாம். ஒரு 1 நிமிஷத்துல இருந்து ஒரு 1.5 நிமிஷம் கழிச்சு நீங்க கரண்டியை போட்டு நீங்க நல்லா வந்து கரண்டியை வச்சு கிண்டி விடுங்க. நீங்க எல்லா சைடும் நல்லா வேகிற மாதிரி திரும்ப வந்து கிண்டி விட ஆரம்பிங்க. போட்ட உடனே நீங்க வந்து கரண்டியை வந்து உள்ள போட்டுற வேண்டாம். அதுக்கப்புறமா நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு 8 நிமிஷத்துல இருந்து ஒரு 10
நிமிஷத்துக்கு பொரிச்சிடுங்க. சீடை வந்து இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே பொரிஞ்சிரும். நல்லா உள்ளேயும் நல்லா வெந்துரும். வெளியும் நல்லா பொரிஞ்சு நல்லா மொறுமொறுப்பா நல்லா சாஃப்ட்டா வந்து கிடைச்சிரும். இந்த நேரத்துல வந்து நீங்க தண்ணி வந்து கம்மியா சேர்த்திருந்தீங்கன்னா, சீடை வந்து நல்லா ஹார்ட் ஆயிரும். கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே நேரத்துல நீங்க ஹோல் போடலன்னா, சீடை வந்து எண்ணெயில போட்டோனே வெடிச்சிரும். அது எதனால வெடிக்குதுன்னா, அது ஒரு டெம்பரேச்சர்ல வந்து வேகுது. அந்த உள்ளுக்குள்ள உள்ள டெம்பரேச்சர் வந்து வெளிய வரதுக்கு வந்து அது ட்ரை பண்ணும். அப்படி ட்ரை பண்ணும்போது அதுக்கு இடம் எதுவுமே கிடைக்கலன்னா, அது வெடிச்சிரும். நம்ம அந்த இடத்த குடுக்குறதுக்காண்டி ஒரு 2 சைடு ஹோல் போட்டுட்டோம்னா, அந்த ஹோல் வழியோடி அந்த டெம்பரேச்சர் எல்லாமே வெளிய வந்துரும். அதுதான் ஒரு கான்செப்ட். அதனால நீங்க 2 சைடுமே ஹோல் போட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெடிக்காது. இதே மாரி சீடை எல்லாத்தையுமே வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி ஈஸியா வந்து பண்ணிரலாம். இந்த மசாலா சீடைய செஞ்சு பார்த்துட்டு வீட்ல எல்லாருக்குமே செஞ்சு குடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்க எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். நன்றி.